ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் பாட்டி ஒரு பக்கம் பரிதாபமாக உட்காந்துருக்கேன். அந்த டைம் பார்த்து பெரிய புள்ள பாண்டி என்ட்ரி கொடுக்குறாருங்க. நம்ம முத்துவேல் கவுண்டர் உள்ளே வந்துட்டு விஷயத்தெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அதாவது நான் தான் அம்மா கதிர்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னை பார்க்குறவங்கலாம் உங்கள் அம்மா எங்கன்னு என்னை கேட்குறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் கதிர் இப்படி பண்ணான்னு விஷயத்த சொன்னோன்னே அச்சோ நானே பிள்ளைய தப்பாக நினச்சிட்டேனே. இது மட்டும் இல்லாமல் கதிரை பாடாப்படுத்துவாளே கோமதி ஒரு பக்கம் பாண்டியன் ஒரு பக்கம், என் பிள்ளைய தப்பாக தானே நினைப்பாங்க. இதை என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, இவன் சொல்லி செஞ்சுருக்கலாம்ல. எதையுமே சொல்லாமல் குருட்டு போக்கில் ஒன்று செய்கிறான்னு அதுக்கப்புறம் அமைதியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலுக்கு என்னடா கோவம் அப்படின்னு சொல்லி கேட்க, சக்திக்கு இந்த விஷயந்தான், அதாவது கதிர் கூட பேச ஆரம்பிச்சிட்டா இவன் மேலே உள்ள பாசம் குறைச்சிடும்னு அவன் நினைக்கிறான், அதனால தான்மா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஏன்டி கொஞ்ச நாள் எப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட கேட்குறாங்க. எனக்கு எங்கே புரியுது, இந்த உலகத்தில் எந்த புருஷனை பற்றி எந்த பொண்டாட்டிக்கு தான் முழுசாக தெரியுது, ஒன்றும் தெரியாதில்ல. எவனாக இருந்தாலும் எதையாவது மறைச்சி தான் செய்கிறான், அந்த மாதிரி இவனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பார்த்தா யாரை காமிக்கிறாங்க, நம்ம பாண்டியன் குடும்பத்தை. எதை பற்றி பேசுகிறாங்க, கோர்ட்டு சரவணனை பற்றி பேசியிருக்காங்க. இங்கே தம்பி குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உல்லாச உலகம் எனக்கே சொந்தம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலில் போய் உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு சரவணனை எப்படியாவது சேர்ந்து வாழ சொல்லலாம்னு சொல்கிறாங்க. தங்கமையில் என்ன பண்ண போகிறாலோ கோர்ட்டில்னு சொல்லிட்டு இருக்க, எப்படியும் டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. இங்கே ஒரு பக்கம் சரவணன் தம்பி கோயிலில் சத்தியம் பண்ணுறாராமா அஞ்சலி பாப்பாவுக்கு, அஞ்சலின்னு இவர் பாட்டு பாடிக்கிட்டு, எனக்கு என்ன ஆனாலும் இறந்தாலும் போனாலும் வந்தாலும் அஞ்சலி மட்டுமே என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டாரு. குழந்தை என்னடாப்பா பண்ணுறது, அதை நான் பார்த்துக்குவேங்கிறான்.